புனிதர்களுடைய பரிந்துரையை இன்னும் வல்லமையாக பெற்றுக்கொள்வதற்கும் அல்லது புனிதர்களோடு இன்னும் நெருங்கி சென்று அவர்களோடு பேசுவதற்கும் அவர்கள் பேசுவதை நாம் திரும்ப கேட்பதற்கும் அல்லது புனிதர்களுடைய பிரசன்னத்தை நம்ம வாழ்வில் கொண்டிருப்பதற்கும் 3 எளிமையான ஒரு வழிகள் உண்டு. முதல் வழி ரொம்ப எளிமையானது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, புனிதர்களுடைய புத்தகங்களை வாசிப்பது, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வாசிப்பது, அல்லது அவங்க எழுதின புத்தகங்களை வாசிப்பது, அல்லது அவங்கள் வாசித்து அவர்களுக்கு பிடித்த புத்தகங்களை நாம் எடுத்து வாசிப்பது. இப்படி 100 வருஷமோ இல்லை ஒரு 200, 300, 500, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த புனிதர் அவருடைய எழுத்துக்களை நம்ம வாசிக்கும்போது, இல்லை அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம வாசிக்கும்போது, அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய வாழ்வினுடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்ம போகிறோம். அவர் அன்று ஒரு 1000 வருஷம் 1500 வருஷம் முன்னாடி பேசின அதே வார்த்தைகள் இந்த புத்தகங்களை வாசிக்கும்போது அந்த புத்தகங்களின் வழியாக அவர்கள் நம்மோடு இன்று பேசுகிறார்கள். இது ஒரு எளிமையான வழி. இந்த புத்தகங்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்கணும்னு நினச்சோன்னா இந்த சேனல்லே அதை பற்றி ஒரு வீடியோ போடப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி இன்னும் நம்ம விரிவாக பார்க்கலாம். இது முதல் வழி. 2வது வழி தியான நிலை ஜெபத்தின் வழியாக புனிதர்களோடு நம்ம இன்னும் நெருங்கி சென்று அவர்களோடு நம்ம பேசலாம். அவர்கள் திரும்பி நம்மளோட பேசுவதை நாம் கேட்கவும் முயற்சிக்கலாம். மென்டல் ப்ரேயர் அல்லது மெடிடேஷன் கூறுவோம். புனிதர்கள் இந்த வழிமுறையை பயன்படுத்தி தான் அவர்கள் மற்ற புனிதர்களோடு பேசினாங்க. விண்ணகத்தில் இருக்கக்கூடிய புனிதர்களோடு இல்லை கடவுளோட பேசினாங்க. அப்போ இதை பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோன்னா அதை பற்றின வீடியோவும் இந்த சேனலில் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை பார்த்து நம்ம இன்னும் அந்த தியான நிலை ஜெபத்தில் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ளலாம். 3வது வழியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 3வது வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, புனிதர்களுடைய திருப்பண்டம் ரெலிக்ஸ். இதை கொண்டு புனிதர்களோடு இன்னும் நெருங்கி சென்று அவர்களை பரிந்துரை நாடுவது, அவர்களுடைய பிரசன்னத்தில் நம்ம உள்ளே நுழைவதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல புனிதர்கள்னால் யார்? புனிதர்களை கத்தோலிக்க திருச்சபை ஏன் அறிவிக்கிறது? புனிதர்கள்னால் கத்தோலிக்க திருச்சபை அதனுடைய தவறாமை வாரத்தினுடைய அந்த அதிகாரத்தினால் கண்டிப்பாக உறுதியாக நமக்கு கூறுகிறது, இந்த மனிதர் ஒரு புனிதர், இவர் கண்டிப்பாக விண்ணகத்தில் இருக்கிறார், கடவுளோடு இருக்கிறார், கடவுளோடு ஒன்றாக இணைந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு தெளிவாக நற்செய்தியில் கூறுகிறார். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 25வது வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார், நானே உயிர் தெழுதலும் வாழ்வும், என்னை விசுவசிக்கிறவன் இறப்பினும் வாழ்வான் அப்படின்னு சொல்லி, இறந்தாலும் ஆண்டவர் விசுவசிக்கிறவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் ஆண்டவர் இன்னொரு இடத்துலையும் கூறுகிறார், கடவுள் வாழ்வோரின் கடவுள், இறந்தோரின் கடவுள் இல்லை. அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் கடவுள், உயிர் உள்ளவர்களினுடைய கடவுள், இறந்து போனவர்களுடைய கடவுள் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார். அதே போல் தான் திருவெளிப்பாடில் நம்ம பார்க்குறோம். 6வது அதிகாரம் 9லேருந்து 11 வசனங்களை பார்த்தோன்னாக்க அங்கே ஆன்மாக்கள் ஆண்டவரிடம் பேசுவதை நம்ம பார்க்குறோம், ஆண்டவரிடம் உறவாடி கொண்டிருப்பதை பார்க்குறோம். அதே போல் தான் திருவெளிப்பாடு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கேருந்து அந்த 24 மூப்பர்கள், அந்த புனிதர்கள் எல்லாமே மற்ற புனிதர்களுடைய அந்த ஜெபங்களை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய அரியணைக்கு கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் நமக்கு தெளிவாக தெரிகிறது, இந்த புனிதர்கள் விண்ணகத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். நம்மளுடைய ஜெபங்களை அவர்களால் கேட்க முடியும். அவர்கள் ஆண்டவரிடம் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தான் புனித பவுலும் கூறுகிறார், ஆண்டவர் இயேசுவினுடைய மறை உடலாக நம்ம திருச்சபை இருக்கிறது. அப்போது விண்ணகத்தில் இருக்கிற புனிதர்களும் நாம்பளும் இங்கே எல்லாருமே ஒரே ஒரு கனெக்ஷனில் ஒரே உடலாக தான் நம்ம இருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய மறை உடலாக, மிஸ்டிக்கல் பாடியாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புனித பவுலும் கூறுகிறார் விவிலியத்தில். அதனால தான் அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னாக்க, நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த இந்த வாழ்க்கையில் புனிதர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறாங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் தெளிவாக கூறுகிறார், இப்படிப்பட்ட திரளான மேகம் போல சாட்சிகள் அந்த புனிதர்கள் நம்மை சூழ்ந்து நிற்க, அவங்களாம் நம்ம சூழ்ந்திருக்கிறாங்களாம். அதனால் நம்ம எந்த சுமையும் நம்ம பற்றி கொண்டோ இல்லை பாவத்தில் நம்ம பற்றி கொண்டு இல்லாமல் நம்ம தைரியமாக மன உறுதியோடு நம்மளோட ஓட்டத்தை ஓடணும் அப்படின்னு சொல்லி எபிரேயர் 12:1 நம்ம விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது புனிதர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். புனிதர்கள் விண்ணகத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆன்மாக்கள் உயிரோடு இருக்கிறது. நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். அப்போ இந்த புனிதர்களுடைய இந்த பிரசன்னத்தை நம்ம சூழ்ந்து இருக்கிறாங்க, நமக்காக அவங்க பரிந்து பேசுகிறார்கள் ஆண்டவர்கிட்ட. இதை நம்ம இன்னும் நெருக்கமாக சென்று அவங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவங்களோட ஒரு நட்புறவு கொள்ளணும் அப்படின்னாக்க, நம்ம ஏற்கனவே பார்த்தது போல்
3 வழிகள் இருக்கிறது. அவங்களோட புத்தகங்களை வாசிக்கலாம், அல்லது தியான நிலை ஜெபத்தில் ஈடுபடலாம், அல்லது அவர்களுடைய திருப்பண்டத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன டிப்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். அதாவது புனிதர்களுடைய அவங்களுடைய திருவிழாக்கள் வரும்போது அன்னைக்கு திருச்சபை அவர்களை உயர்த்தி நமக்கு ஒரு முன்மாதிரியாக வைக்கிறார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி புனிதர்களுடைய இந்த திருவிழாக்கள் வருவதற்கு ஒரு 9 நாள் முன்னாடி நம்ம ஒரு நவநாள் வைத்து புனிதர்களிடம் ஜெபிக்கலாம். அந்த 9 நாள் நம்ம என்ன பண்ணலாம், புனிதர்களை பற்றி யோசிக்கலாம், அவங்கள பற்றி வீடியோஸ் பார்க்கலாம், அல்லது அவங்களுடைய புத்தகங்களை நம்ம எடுத்து வாசிக்கலாம், அவங்களோட தியான நிலை ஜெபத்தில் ஈடுபடலாம், அல்லது அவங்களுடைய திருப்பண்டங்கள் இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு சென்று ஒரு திருப்பயணமாக நடந்தோ இல்லை நம்ம ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பேருந்துலையோ பயணம் செஞ்சு ஒரு 9 நாள் அந்த திருத்தலங்களுக்கு செல்லலாம். இல்லை கடைசி நாளாவது அந்த திருத்தலத்துக்கு சென்று அங்கே நம்ம தியான நிலை ஜெபத்தில் ஈடுபடலாம். இல்லை அவங்களுடைய திருப்பண்டத்தினுடைய பிரசன்னத்தில் நம்ம அவங்களோட ஜெபிக்கலாம். அப்போது ஒவ்வொரு குறிப்பிட்ட புனிதருடைய திருவிழாக்கள் போது அவர்கள் வழியாக விண்ணகத்திலிருந்து கடவுள் ஒரு மிகப்பெரிய அருளின் மழையவே பொழிகிறார். அதனால் அந்த திருவிழாக்களை நமக்கு நெருக்கமான நமக்கு பிடிச்ச புனிதர்களுடைய திருவிழாக்களை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதில் வெறும் நம்மளுடைய ஜெபங்கள் வேண்டுதல்களை மட்டும் வைப்பதை தாண்டி அந்த 9 நாள் அந்த புனிதர்களை பற்றி கற்றுக்கொள்ளவும், அவர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை 9 நாள் ஏதாவது ஒரு விஷயத்தையாவது எடுத்து நம்ம அதை கடைபிடிக்கவும் முயற்சி செய்யலாம். இப்படி நம்ம செய்யலாம். இதை தாண்டி இந்த திருப்பண்டங்களை கொண்டு நம்ம எப்படி புனிதர்களுடைய அந்த ஒரு பிரசனத்தை நம்ம இன்னும் அவங்களோட நெருக்கமாக சென்று நம்ம அவங்களுடைய பிரசனத்தை அடையலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது நமக்கு விவரிக்கிறதுக்கு யார் வருகிறார் அப்படின்னாக்கா ஃபாதர் கார்லோஸ் மார்ட்டின் யார் அப்படின்னாக்கா அவர் ஒரு எக்ஸாசிஸ்ட், பேயை ஓட்டும் ஒரு நிபுணர். ஆனால் அது மட்டும் இல்லை, ஃபாதர் கார்லோஸ் மார்ட்டின் ரெலிக்ஸ் புனிதர்களுடைய திருப்பண்டங்களை உலகமெங்கும் சென்று அதை கொண்டு செல்வதற்கு திருத்தந்தையினால் வத்திக்கானால் நியமிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. அது மட்டும் இல்லை, ரெலிக்ஸில் திருப்பண்டங்களில் அவர் ஒரு நிபுணரும் கூட, ஒரு எக்ஸ்பர்ட்டும் கூட. அப்போ ஃபாதர் கார்லோஸ் மார்ட்டின் இந்த திருப்பண்டங்களை பற்றி நமக்கு கற்றுத்தரப்போகிறார். அதோட முக்கியத்தை பற்றியும் சொல்ல போகிறார். அதை முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாதா விண்ணகத்துக்கு உடலோடும் ஆன்மாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அப்போது மாதாவுடைய திருப்பண்டம் நமக்கு இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இருக்கிறது, அது சென்னையிலும் மும்பையிலும் இந்தியாவில் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு மற்ற இடங்கள் நமக்கு தெரியல. ஆனால் சென்னையிலும் மும்பையிலும் இருக்கிறது. அது எங்கே இருக்குது அப்படின்ற அந்த விவரங்களையும் நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போ நம்ம ஃபாதர் கார்லோஸ் மார்ட்டின் ரெலிக்கை பற்றி என்ன சொல்கிறார், திருப்பண்டங்களை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்றத நம்ம கேட்போம். என்னுடைய பேர் ஃபாதர் கார்லோஸ் மார்ட்டின்ஸ். நான் வத்திக்கானோடு சேர்ந்து என்னுடைய முக்கியமான ஒரு பணி என்ன வேலை செய்கிறேன் அப்படின்னாக்க, புனிதர்களுடைய திருப்பண்டங்களை உலகமெங்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு, ஆலயங்களுக்கு அல்லது சிறைச்சாலைகளுக்கு சென்று புனிதர்களுடைய திருப்பண்டங்களை கொண்டு சேர்ப்பது தான் என்னுடைய பணியாக இருக்கிறது. திருப்பண்டங்களுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்? நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 அரசர்கள் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம். எலியா இறைவாக்கினருடைய அவருடைய அந்த ஆடையை எடுத்து, அந்த துணியை எடுத்து எலிசேயு அதை அந்த ஆற்றின் மேலே அடிக்கிறாரு. அந்த ஆறு 2ஆக பிரிகிறது. இதே ஆடையை கொண்டு தான் இதற்கு முன்னாடியும் எலியா இறைவாக்கினர் அந்த ஆற்றை 2ஆக பிரிப்பார். அப்போது அந்த ஆடைக்கு, எலியாவினுடைய அந்த ஆடைக்கு அந்த ஒரு வல்லமை இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் எலிசேயு, ஆங்கிலத்தில் எலிஷா அப்படின்வாங்க, தமிழ் எலிசேயு இறைவாக்கினர் இந்த எலியாவினுடைய அந்த அனாயிட்டிங், அந்த அபிஷேகத்தை பெற்ற இந்த எலிசேயு இறைவாக்கினர் 2 அரசர்கள் 13வது அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோன்னா தெரியும். இந்த எலிசேயு இறைவாக்கினர் இறந்து போய் அவருடைய அந்த கல்லறையில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் மீது இறந்து போன ஒருத்தருடைய அந்த உடம்பை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவங்க தூரத்தில் கல்வர்களை பார்த்துட்டு பயந்து போய் இந்த இறந்து போன இந்த பிணத்தை, இந்த உடம்பை தூக்கி எலிசேயு இறைவாக்கினருடைய கல்லறையில் தூக்கி போடுறாங்க. அந்த எலிசேயு இறைவாக்கினர் கல்லறையில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளின் மேல் இந்த இறந்து போனவரினுடைய உடல் பட்ட உடனே இவர் உயிர் தெழுகிறார். அப்போது ஒரு இறந்து போன ஒரு புனிதனுடைய ஒரு எலும்பின் மேலே இறந்து போன ஒரு மனிதருடைய உடம்பு போய் பட்டபோது அவர் உயிர் பெற்றிருக்கிறார். சரி, இது ஏதோ பழைய ஏற்பாடில் மட்டும் நம்ம பார்க்க முடியாது. புதிய ஏற்பாடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்போஸ்தலர் பணிகள் 5வது அதிகாரத்தில் வாசிச்சோன்னா தெரியும். பேதுருவினுடைய நிழல் பட்டு மக்களினுடைய நோய்கள் நீங்கினதை, பிணிகள் நீங்கினதை நம்ம வாசிக்கிறோம். அதே போல் அதே அப்போஸ்தலர் பணியில் 19வது அதிகாரத்தில் பார்க்குறோம். புனித பவுலின் மீது கைக்குட்டைகளை வைத்து அந்த கைக்குட்டைகளை கொண்டு அவர்கள் மக்கள் மீது வைக்கும்போது 2 விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று, அந்த மக்களினுடைய நோய்கள் குணமாகிறது. 2வது, அவர்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய பேய்கள் வெளியேறுகிறது. அப்போ நோயும் பேயும் குணமாக்கக்கூடிய வல்லமை அந்த புனிதர்களுடைய
திருப்பண்டங்களுக்கு இருக்கிறது, புனிதர்கள் மேலே வைக்கப்பட்ட அந்த பொருட்களுக்கும் அந்த வல்லமை இருக்கிறது. இதனால தான் கத்தோலிக்க திருச்சபையில் புனிதர்களுடைய திருப்பண்டங்களுக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த புனிதர்களுடைய திருப்பண்டங்கள் 3 தரங்களாக பிரிக்கப்படுகிறது கத்தோலிக்க திருச்சபையினால். ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். முதல் தரம், 2வது தரம், 3வது தரம். இந்த முதல் தரம் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் ரெலிக் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க புனிதர்களுடைய உடல் அல்லது உடலினுடைய உறுப்புகள், அங்கங்கள். அந்த புனிதனுடைய அந்த எலும்பாக இருக்கலாம், அவருடைய முடியாக இருக்கலாம், அல்லது அவருடைய நகங்கள், அவருடைய சதை, அவருடைய உடலின் ஒரு சில பகுதிகள் குட்டி குட்டியாக உடைக்கப்பட்டு அதை நம்ம ஆலயங்களுக்கோ இல்லை பள்ளிகளுக்கோ சிறைச்சாலைகளுக்கோ கொண்டு போகும்போது அதை நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் ரெலிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த புனிதனுடைய உடலை அல்லது உடலினுடைய பகுதியாக இருக்கலாம். இது ஃபஸ்ட் கிளாஸ் ரெலிக். செகண்ட் கிளாஸ் ரெலிக் அப்படின்றது அந்த புனிதர் பயன்படுத்திய பொருட்கள் அல்லது அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஓன் பண்ணியிருந்த, அவர் கொண்டிருந்த பொருட்கள். உதாரணத்துக்கு அவர் அணிந்திருந்த உடையாக இருக்கலாம், அவர் எழுதின பெண்ணாக இருக்கலாம், அவர் பயன்படுத்தின பக்கெட்டு, அதாவது டம்ளரு, அல்லது அவருடைய பிளேட்டு, அல்லது அவர் எழுதின கைப்பட எழுதின கடிதங்களாக இருக்கலாம். இதெல்லாம் 2வது தர திருப்பண்டங்கள், செகண்ட் கிளாஸ் ரெலிக். 3வது தரம் அப்படின்னாக்க இந்த முதல் தரம் அல்லது 2வது தரத்தினுடைய இந்த ரெலிக்கின் மேலே தொடப்பட்ட ஏதாவது ஒரு ப்ரேயர் கார்டாக இருக்கலாம், இல்லது ஜெபமாலையாக இருக்கலாம், இல்லது ஏதாவது ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அது முதல் தரம் அல்லது 2வது தரத்தினுடைய இந்த திருப்பண்டத்தோடு தொடப்பட்டது. நம்ம இது அந்த அந்த திருப்பண்டத்து மேலேயே நேராக நம்ம வைத்தால்தான் இது 3வது தர ரெலிக்காக மாறும் நம்ம நினைக்க முடியாது. அந்த திருப்பண்டத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த கண்ணாடியின் மேலே வச்சா கூட அது ஒரு 3வது தர திருப்பண்டமாக மாறுகிறது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அந்த புனிதரனுடைய அந்த திருப்பண்டத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போஸ்தலர் பணி 5வது அதிகாரத்தில் அந்த பேதுருனுடைய நிழல் பட்டாலே மக்களுடைய பிணிகள் குணமாகிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த புனிதரனுடைய திருப்பண்டம் அது வைத்திருக்கக்கூடிய அதை தாங்கி இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி கூட ஒரு திருப்பண்டத்தினுடைய அந்த ஒரு பரிசுத்தத்தையும் வல்லமையும் அது புனிதரனுடைய பிரசன்னத்தையும் அது கொண்டிருக்கும். அப்போ அந்த திருப்பணம் கொண்டிருக்கக்கூடிய அந்த கண்ணாடி மேலே நம்ம ஒரு ப்ரேயர் கார்டையோ அல்லது ஒரு ஜெபமாலையோ கூட வைத்து நம்ம ஒரு 3வது தர ஒரு திருப்பண்டத்தை நாம் உருவாக்கி கொள்ளலாம் பர்சனலாக. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஜெபமாலை நம்ம பயன்படுத்துகிற ஜெபமாலையை நம்ம கொண்டு போய் அதை நம்ம ஒரு திருப்பண்டத்தின் மேலே வச்சு நம்ம அதை எடுக்கும்போது அது 3வது தர திருப்பண்டமாகிறது. சரி, அப்போ முதல் தரம் 2வது தரம் இந்த 2 தரத்தினுடைய இந்த திருப்பண்டத்தினுடைய இதே எஃபெக்ட்டு இந்த 3வது தரத்தில் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 தரத்தினுடைய அந்த அந்த வல்லமை ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு திருச்சபை கற்பிக்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு தரம், செகண்ட் தரம், 2வது தரம் அவருடைய உடலினுடைய அங்கம், அவர் பயன்படுத்தின பொருள், அவர் உடல் அங்கம் அல்லது பயன்படுத்தின பொருள் மேலே வைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதனுடைய வல்லமை 3 தரத்தினுடைய வல்லமை ஒன்றாக தான் இருக்கிறது. இந்த திருப்பண்டங்களில் ஒரு பேயோட்டும் சடங்கை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அதில் அவ்வளோ வல்லமைகள் உண்டு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாசிஸ்ட், உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பேய் ஓட்டக்கூடிய அதிகாரத்தை என்னுடைய ஆயரிடமிருந்து பெற்றக்கூடிய ஒரு குருவானவர். அப்போது நான் ஒரு முறை என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா, என்னுடைய நண்பர் ஒருவர், நான் ஒரு டிரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னுடைய வண்டியை நான் ஓட்டி கொண்டு போயிட்டு இருந்தபோது அப்போ என்னுடைய நண்பர் கால் பண்ணி அவருடைய ஒரு கேஸை பற்றி, அவரும் ஒரு எக்ஸாசிஸ்ட், அவரும் பேய் ஓட்டக்கூடிய ஒரு குருவானவர், கத்தோலிக்க குருவானவர். அவருக்கு நடந்த ஒரு விஷயத்தை, அவர் ஒரு கேஸில் பார்த்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பகிர்ந்து கொண்டிருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, ஒரு முறை இந்த ஒரு பேய் பிடித்த ஒரு நபரிடம் அவர் திருச்சபையினுடைய அந்த ஜெபங்களை சொல்லி அவர் பேய் ஓட்டி கொண்டிருக்கும்போது, நீ யாருன்னு சொல்லு, உன் பேர் என்னன்னு சொல்லும்போது அந்த பேய் சொன்னிச்சு, என்னுடைய பேர் மர்டரர், நான் ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் சொன்னிச்சான். அப்போது இவர் சொன்னாராம், சரி உன்னுடைய நெஃப்சிஸ் யார் அப்படின்னாக்க, நெஃப்சிஸ் அப்படின்னாக்க விண்ணகத்தில் நீ வெறுக்கக்கூடிய ஒரு புனிதர் யார், நீ அதிகம் இருக்கக்கூடிய ஒரு புனிதர் யார் விண்ணகத்தில் இருக்கிறாங்க அப்படி சொன்னப்போ அது சொல்லவே இல்லையா. அதுக்கப்புறம் இவர் திரும்ப ஆண்டவரோட பேராலும் மாதாவோட பேராலையும் ரொம்ப அதட்டி கேட்டபோது அப்புறம் கடைசியாக சொன்னிச்சான் பெக்கெட் அப்படின்னு சொன்னிச்சான். ஸோ இந்த பெக்கெட் யார் அப்படின்னாக்கா, இவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தப்போ இந்த புனித பெக்கெட் அவர் கொலை செய்யப்பட்டார். அப்போது இவர் உடனே எனக்கு தோணுச்சு, ஏன்னா என்கிட்ட இந்த புனித பெக்கெட் கொலை செய்யப்பட்ட போது அவர் போட்டிருந்த அந்த ரத்தம் படிந்த அவருடைய அந்த ஆடை என்கிட்ட இருந்துச்சு, அதனுடைய ஒரு பகுதி. அப்போ நான் என்ன சொன்னேன் என்னுடைய நண்பர்கிட்ட, நான் வேணால் உனக்கு நைட்டில், நான் இன்றைக்கி நைட்டு
இந்த ரெலிக்கை உனக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த புனித பெக்கெட் அவர் கொலை செய்யப்படும் போது அவர் அணிந்திருந்த அந்த ஆடை அதில் இருக்கக்கூடிய அவருடைய இரத்த கரையோடு இருக்குது, அதை நான் உனக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் நைட்டு அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு நைட்டோட நைட்டாக இந்த புனிதனுடைய திருப்பண்டத்தை அவருக்கு அனுப்பிச்சி வச்சேன். அடுத்த நாள் என்னுடைய இந்த நண்பர் குருவானவர் எக்ஸாசிஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, திரும்ப அந்த பேய் பிடித்தவரிடம் அடுத்த செஷன் அந்த பேய் ஓட்டும் சடங்கை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் அனுப்பிச்சி வச்சுருந்த இந்த புனித தாமஸ் பெக்கெட்டினுடைய இந்த திருப்பண்டத்தை அந்த துணியை எடுத்து அந்த பேய் பிடித்த நபரினுடைய உடலின் மேலே வச்சபோது உடனடியாக அது ரியாக்ட் பண்ண ஆரம்பித்து மொத்த நரகமும் கீழே இறங்கி வந்ததை போல் அவ்வளவு கூச்சல் இட்டுக்கிட்டு கடும் சீற்றத்தோடு அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்குது அந்த தீய ஆவியானது. அப்போது உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க, இது அந்த தீய ஆவி இந்த திருப்பண்டத்தை காட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த குருவனரிடம் அந்த திருப்பண்டத்திடம் உண்மையிலே புனித தாமஸ் பெக்கெட் இருப்பதைப் போல் அந்த தீய ஆவி அந்த திருப்பண்டத்திடம் பேசுகிறதான். அப்போது நம்ம யோசித்து பார்க்கணும், அந்த தீய ஆவியை பொறுத்த வரைக்கும் புனித தாமஸ் பெக்கெட் விண்ணகத்தில் ஆண்டவர் இயேசுவிட்டு அந்தளவுக்கு ஒன்றிணைந்து அவர் அந்யூன்யமாக யுனைட்டடாக இருக்கிறதுனால ஆண்டவருடைய மறை உடலோட அவர் ஆண்டவருக்குள்ளே இந்த புனிதர் இருக்கிறார், இந்த புனிதருக்குள்ளே ஆண்டவர் இருக்கக்கூடிய அந்த வல்லமை பாருங்கள். அந்த புனிதருடைய திருப்பண்டத்தில் கூட இந்த புனிதருடைய அந்த பிரசனம் ஆண்டவருடைய பிரசனத்தை அங்கே வெளிப்படுத்துகிறது. அதனால் அந்த தீய ஆவி அவர் இருப்பதை போல் அந்த திருப்பண்டத்திடம் பேசுகிறது, கூச்சல் இடுகிறது, கத்துகிறதாம். அப்போது இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது, நம்ம திருச்சபைக்கு கூட புனிதர்களுடைய பிரசனம் தான் நம்ம திருச்சபைக்கு அந்த அளவுக்கு ஒரு வல்லமையை தருகிறது. அப்போது ஆண்டவருடைய மறை உடலாக அவர்கள் இருக்கும்போது, ஆண்டவருக்குள்ளே அவங்க இருக்கும்போது, அவங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கும்போது அவர்களுடைய திருப்பண்டத்தில் அவ்வளோ ஒரு வல்லமையை நம்மளால் பார்க்க முடியும். நம்ம பொதுநிலையர்களுக்கு நமக்கு கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் நம்மளால் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் முதல் தரமோ அல்லது 2வது தர திருப்பண்டத்தையும் நம்மளால் கொண்டிருக்க முடியாது. ஆனால் நம்ம எல்லாராலையுமே கண்டிப்பாக 3வது தர ரெலிக்கை கொண்டிருக்க முடியும். அது நமக்கு தெரியும். 3வது தரமும் முதல் 2 தரத்துக்கு நிகரான அந்த வல்லமை உண்டு. அந்த புனிதருடைய பிரசனத்தை 3வது தர ரெலிக்கும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஊரில் நம்ம நாட்டில் எங்கே ரெலிக் இருக்குது, திருப்பண்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஒரு சில புனிதர்களுடைய அந்த திருத்தலங்களில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த கண்ணாடியின் மீது நம்மளோட ஜெபமாலையோ இல்லை அது ஒரு ப்ரேயர் கார்டையோ இல்லை ஒரு ஃபோட்டோவையோ இல்லை ஒரு சின்ன டேப்பு, நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சின்ன டேப்பு அதில் தொட்டுட்டு வந்துடுவேன். அந்த டேப்பை எடுத்து நான் என்னுடைய வீட்டுக்கு அங்கே ஏதாவது ஒரு ஃபோட்டோலையோ இல்லை கதவுலையோ அதை ஒட்டி வைக்கும்போது அந்த புனிதருடைய நினைவு எனக்கு கொண்டு வரும், அந்த புனிதருடைய பிரசனத்தை எனக்கு கொண்டு வரதுக்காக அது உதவியாக இருக்கும். அதனால் 3வது தரம் 3rd கிளாஸ் ரெலிக்கு நம்ம குறைச்சி மதிப்பிடவே கூடாது. குறிப்பாக நிறைய புனிதர்களுடைய திருப்பண்டங்களை சாந்தோம் மலையின் மீது சென்னையில் தோமையார் மலையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்தில் நிறைய புனிதர்களுடைய திருப்பண்டங்கள் வச்சுருக்காங்க. நமக்கு எந்த புனிதரை பிடிக்குமோ நம்ம அந்த திருப்பண்டங்கள் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் போய் அந்த கண்ணாடி மேலே வச்சு நம்ம நிறைய நம்மளோட ஜெபமாலைகளையோ அல்லது நம்மளுடைய ப்ரேயர் கார்ட்ஸையோ நம்ம ஒரு திருப்பண்டமாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம், 3வது தர திருப்பண்டமாக. அப்போது ஒரு இடம் பார்த்தோன்னாக்க சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கி மலைன்னு சொல்லுவாங்க. தோமையாரனுடைய அந்த மலைக்கு நம்ம சென்று அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய திருப்பண்டங்களை நம்ம பயன்படுத்தலாம் நம்மளுடைய சொந்த 3rd கிளாஸ் ரெலிக்கு கொண்டு வரத்துக்கு. அப்படி இல்லையா நம்ம வேறு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மாதாவினுடைய அந்த திருப்பண்டம் மாதா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அப்போ மாதாவோட உடம்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாகமும் நம்மளால் திருப்பண்டமாக நம்ம இந்த உலகத்தில் கிடையாது. இதுவே மாதாவுடைய விண்ணேற்புக்கு ஒரு அடையாளமாகவும் ஒரு ஆதாரமாகவும் இருக்கிறது. ஏன்னா எல்லா புனிதர்களுடைய திருப்பண்டங்களும் திருச்சபை அதை சேகரிக்கிறது 2000 வருடங்களாக. மாதாவுக்கு மட்டும் வெற்று கல்லறை மட்டும்தான் இருக்குது. எஃபிசியஸ்லேயும் இன்னொரு இது ஜெருசலேம்லேயும் இருக்கிறது. ஸோ வெற்று கல்லறை மட்டும்தான் இருக்குது. அப்போ மாதாவுடைய திருப்பண்டம் என்ன, அது 2nd கிளாஸ் ரெலிக், 2வது தர ரெலிக் மட்டும்தான் இருக்குது. ஒன்று எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம கத்தோலிக்க சர்ச்சில் இருக்கக்கூடியது மும்பையில் மாட்டுங்கான்ற இடத்துல டான் போஸ்கோஸ் மடோனா அப்படின்னு சொல்லி சலேஷியர் குருக்கள் பராமரித்து வரக்கூடிய அந்த சர்ச்சில் நம்ம பார்த்தோன்னா மாதாவினுடைய வேல் முக்காட்டினுடைய ஒரு சின்ன ஒரு துள்ளி, ஒரு சின்ன புள்ளியை போல் நம்ம சொல்லலாம், அது குட்டி அங்கே வச்சுருக்காங்க. உண்மையிலே அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னாக்க மாதாவுடைய பிரசனத்தை அந்தளவுக்கு நம்மளால் உணர முடியும். எங்களுக்கு அந்த திருப்பண்டம் இருப்பதே தெரியாது. ஆனால் அங்கே போய் நாங்கள் ஜெபிச்சுட்டு வந்தோம். அங்கே இது வரைக்கும் இந்த உலகத்திலே பார்க்க முடியாத அளவுக்கு, ஏன் வேளாங்கண்ணியில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த இடத்துல அவ்வளோ ஒரு பிரசனத்தை உணர முடிஞ்சு, வெறும் சும்மா ஒரு மாதாவுடைய ஒரு சுரூபத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நாட்கள் கழித்து
அதுக்கப்புறம் இங்கே தெரிஞ்ச ஒருத்தவங்க சொல்லுகிறாங்க, அங்கே வந்து மாதாவுடைய திருப்பண்டம் இருக்குன்னு. திரும்ப ஒரு முறை அந்த சர்ச்சுக்கு போகும்போது தான் பார்த்தோம், அந்த இடத்துல எங்கே நாங்கள் கை வச்சு சாஞ்சு ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோமோ அந்த இடத்துல ஒரு திருப்பண்டத்தை வச்சுருக்குறாங்க அந்த கைப்பிடி மேலே. ஸோ மாதாவுடைய அந்த திருப்படம் அந்த கோயிலை சுற்றி அவ்வளோ இடத்துல மாதாவுடைய பிரசன்னத்தை இருக்கிற மாதிரி நம்மளால் உணர முடியும். மாதாவுடைய முக்காட்டினுடைய ஒரு சின்ன புள்ளி. அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே புனித டான் பாஸ்கோவுடைய திருப்பண்டமும் அந்த சர்ச்சில் வச்சுருக்குறாங்க. அவருடைய போனுன்னு நினைக்கிறேன், அவருடைய எலும்பை போல் நம்ம பார்க்கலாம். ஸோ மும்பையில் மாட்டுங்காலில் வரத்துக்கான வாய்ப்பு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக நம்ம கேத்தலிக் சர்ச்சில் இருக்கக்கூடிய மாதாவனுடைய திருப்பண்டம் வேறு எங்கேயுமே பெரிய அளவில் இருக்காது. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. 2வது இடம் சென்னையில் இருக்குது. ஆனால் அது கத்தோலிக்க திருச்சபை கிடையாது, கத்தோலிக்க சர்ச் கிடையாது, ஜேக்கபைட் சர்ச்சை சார்ந்த ஒரு ஒரு சபை. அது வந்து கத்தோலிக்க திருச்சபையோட இணைஞ்சு இல்லை. பட் ஆனால் அங்கே வந்து மாதாவினுடைய இடைக்கச்சையினுடைய ஒரு சின்ன ஒரு புள்ளி, ஒரு பகுதியை வந்து அங்கே திருப்பண்டமாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை நம்மளால் மும்பை வர அளவுக்கு, நார்த் இந்தியா வர அளவுக்கு முடியல அப்படின்னாக்க தமிழ்நாட்டிலே நமக்கு சென்னையில் முகப்பேரில் அதுக்கான அந்த அட்ரஸை நாங்கள் வந்து இங்கே கொடுக்குறோம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில். இந்த 2 சர்ச்சுக்கான அட்ரஸை நீங்கள் அங்கே போனீங்கன்னா மாதாவுடைய இந்த 2வது தர திருப்பண்டத்தை நம்மளால் பார்க்க முடியும். அங்கே நம்ம தொட்டு நம்ம ஒரு ரெலிக்கை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்று தோமையார் மலை, பரங்கிமலை, சென்னை. இன்னொன்று சென்னையிலே இந்த ஜேக்கபைட் சர்ச்சு, இந்த சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம மாதாவுடைய திருத்தலத்தையும் மற்ற புனிதருடைய திருத்தலம், இன்னும் தமிழ்நாட்டில் பல்வேறு புனிதர்களுடைய திருத்தலத்தை தான் அந்த புனிதருடைய அந்த திருப்பண்டங்களை வைத்திருக்கலாம். அல்லது முதல் தரமோ, 2வது தரமோ, 3வது தரமோ நம்ம அந்த புனிதனுடைய அந்த திருப்பண்டத்தை நம்ம தொட்டு 3ஆம் தரத்தை திருப்பண்டத்தை நம்ம உருவாக்கி கொள்ளலாம். இந்த திருப்பண்டத்தை நம்மளோட வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம அதை பயன்படுத்தும் போது அந்த புனிதருடைய பிரசன்னத்தை நாமும் இந்த தியான நிலை ஜபத்தின் வழியாக அவங்களோட நம்ம பேசவும், திரும்பி அவங்க பேசுகிறத நம்ம கேட்கவும் முயற்சி செய்யலாம். இந்த புனிதர்கள், நமக்கு பிடிச்ச புனிதர்களுடைய இந்த திருப்பண்டத்தை, இந்த 3வது தர திருப்பண்டத்தை நாமவே சொந்தமாக நம்ம வீட்டில் நம்ம உருவாக்கி வைத்துக்கொள்வோம். அது அந்த புனிதனுடைய பிரசன்னத்தை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு, நம் வாழ்வில் கொண்டு வரதுக்கு, நம்ம ஜெபிக்கும் போது அவங்களோட பேசுவதற்கு அது நமக்கு ஒரு உதவியாக இருக்கும். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறோம். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை பலப்படுத்துவோம். இந்த திருப்பண்டங்களின் வழியாக புனிதர்களினுடைய அந்த முன்மாதிரியை பின்பற்ற முயற்சிப்போம். அவர்களுடைய பரிந்துரையினால் நல்ல ஒரு ஓட்டத்தையும் ஓடி முடிக்க ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். மாதாவிடமும் ஆண்டவர் இயேசுவிடமும் அதற்கான அருளை வேண்டுவோம். புனிதர்களை நம் நண்பர்களாக கொண்டிருக்க முயற்சிப்போம். ஆமேன்.